ஹலோ விவாஸ், நான் தான் உங்கள் நைபர் நிஷா. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா லவ். ஐ லவ் மை கண்ட்ரி அந்த வேர்டையே நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நினைப்பேன். உண்மையிலே இந்த மாதிரி லவ் பண்ணுறதுலாம் என்ன அவ்வளோ பெரிய குத்தமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம மோஸ்ட்லி நம்மளோட ரிலீஜியன் என்ன சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம எந்த ரிலீஜியன்லையாச்சும் லவ் இஸ் எ ப்ரொஹிபிட்டட் திங் அப்படி சொல்லியிருக்காங்களா? ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் சொல்லி அப்படி எந்த ரிலீஜன்லையுமே இது வந்து ப்ரொஹிபிட்டட் திங் அப்படின்னு சொல்லவே இல்லை. பட் இங்கே வந்து இன்னொரு செக்கும் வைக்கிறாங்க. அக்கார்டிங் டு ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட கோல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லவ்ன்ற ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகுங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான 3 ரீசன்ஸும் அவங்க கொடுக்குறாங்க. நம்பர் 1 என்ன ரீசன் கொடுக்குறாங்கன்னா பொசசிவ்னஸ். இப்போ நார்மலாக நம்மளோட ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட பேசினாலே நம்மளுக்கு வந்து பொசசிவ் ஆகும்ல. இதே நம்மளை வந்து லைஃப் பார்ட்னராக நம்ம சூஸ் பண்ணியிருப்போம்ல ஒருத்தவங்க, அவங்க வந்து இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட பொசசிவ்னஸ் வந்து 3 மடங்கு வந்து அதிகமாகுதான். செகண்ட் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா டிப்ரெஷன். அந்த பொசசிவ்னஸ் எப்போ வருதோ ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷனும் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். அதாச்சும் சின்ன விஷயம் செய்யாட்டி கூட இல்லை நம்மளுக்கு அகைன்ஸ்டாக செய்யும் போது அந்த டிப்ரெஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த பொசசிவ்னஸும் டிப்ரெஷனும் சேர்ந்தால் லாஸ்ட் ரீசனுக்கு வந்து வழிவகுக்குது. அதான் என்ன பார்த்தோன்னா டிஸ்ட்ராக்ஷன். நம்மளோட கோல்லேருந்து டோட்டலாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். எப்போ நம்மளோட டிப்ரெஷன் அதிகமாகுதோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம கோலையே லூஸ் பண்ணிடுவோம் லாஸ்ட்டில். ஸோ நம்ம லைஃபே லாஸ்ட்டில் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாத அளவு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கும்போது லவ் பண்ணும் அதுக்கு நம்ம சிங்கிளாகவே இருக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டினை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அதெல்லாம் இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் நான் வந்து எப்படி சொல்லுவேன், அவங்களே நல்லா பார்த்துக்குவேன், நானும் இதை வந்து மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ரெட் ஹார்ட்டினை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி என்ன ஹாப்பியான மார்னிங் எனக்கு க்ரீன் டீயோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டீ ஆர் காஃபியோட நீங்களும் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.